ஒரே ஒரு அடிப்படை பயம்தான். அது என்னவா இருக்கும்? ஆமா, அது மரண பயம்தான். அத ஜெயிக்க ஒரு வழியை தேடினாங்க. கடைசியில கண்டுபிடிச்சுட்டாங்க. அவங்களோட அந்த பயணத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே எத்தனையோ விதமான பயங்கள் இருக்கு இல்லையா? ஆனா இந்த எல்லா பயத்துக்கும் ஒரே ஒரு தாய் வேர்தான் காரணம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உயரத்தை பார்த்தா ஒரு பயம், தோல்வி அடைஞ்சிருவோமோன்னு ஒரு பயம், தனிமையில ஒரு பயம், இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஆணி வேரா, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஒரே ஒரு அடிப்படை பயம்தான். அது என்னவா இருக்கும்? ஆமா, அது மரண பயம்தான். ஒரு நாள் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும், நாம இறந்துடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தவிர்க்க முடியாத எண்ணம்தான் மத்த எல்லா சின்ன சின்ன பயங்களுக்கும் விதையா இருக்கு. ஆனா பாருங்க, இந்த பயம் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு காலத்துல தேவர்களுக்கே இருந்திருக்கு. ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க அந்த பயத்துல மூழ்கி போகல. அதுல இருந்து வெளிய வர, அத ஜெயிக்க ஒரு வழியை தேடினாங்க. கடைசியில கண்டுபிடிச்சுட்டாங்க. அவங்களோட அந்த பயணத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, கதைக்குள்ள போலாம். தெய்வீக சக்திகளெல்லாம் நிறைஞ்ச தேவர்கள் மரண தேவனான யமனை கண்டு பயந்து நடுங்குனாங்க. அவனுடைய பிடியிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாம ரொம்பவே தவிச்சாங்க. அந்த மரண பயத்துல இருந்து தங்களை காப்பாத்திக்க தேவர்கள் முதல்ல ஒரு வழிய கண்டுபிடிச்சாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு வழியா தெரிஞ்சது. அவங்க தஞ்சம் புகுந்தது எங்க தெரியுமா? வேதங்களுக்குள்ள. அவங்களோட திட்டன தெரியுமா? ரேக், யஜூர், சாமம், இந்த 3 வேதங்களுக்குள்ளேயும் போயிடணும். அங்க இருக்கிற சக்தி வாய்ந்த மந்திரங்களையே ஒரு கவச மாதிரி போட்டுக்கணும். அப்படி அந்த மந்திரங்களால தங்களை முழுசா மூடி மறைச்சுக்கிட்டா மரணம் நம்ம கண்ல படவே முடியாதுன்னு அவங்க உறுதியா நம்பினாங்க. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சந்தஸ் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அது சத் என்கிற மூலத்திலேந்து வருது. அதுக்கு அர்த்தமே மூடுவது அல்லது மறைப்பது தான். அப்ப பாருங்க, அவங்க நேரடியாவே அந்த மந்திரங்களால தங்களை மறைச்சுக்க தான் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களோட இந்த அறிவார்ந்த புகலிடம், இந்த திட்டம் அவங்கள காப்பாத்துச்சா? இல்ல, அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. உபனிஷதங்கள்ல வர்ற இந்த ஒரு வரி அவங்களோட தோல்விய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. யோசிச்சு பாருங்க, தெளிவான தண்ணியில இருக்கிற மீனை எவ்வளவு சுலபமா பார்க்க முடியுமோ அதே மாதிரி மரணதேவன் வேதங்களுக்குள்ள ஒழிஞ்சிருந்த தேவர்களை ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட்டான். அப்பதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை புரிஞ்சது. வெறும் சாஸ்திர ஞானம், புத்தக அறிவு மட்டுமே மரண பயத்திலேருந்து நம்மள காப்பாத்தாது. அது ஒரு கண்ணாடி கவசம் மாதிரி உள்ள இருக்கிறவங்கள அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுத்துடும். இந்த தோல்விக்கு பிறகு தேவர்கள் அப்படியே துவண்டு போகல. அவங்க தங்களோட அணுகுமுறைய மொத்தமா மாத்துனாங்க. வேதங்களோட வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்க்காம அதோட உண்மையான சாராம்சத்தை நோக்கி நகர்ந்தாங்க. அதுதான் ஓங்காரத்தின் ஒலி. அவங்களோட அணுகுமுறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு பாருங்க. வேதங்கள்ங்கிறது ஒரு அறிவார்ந்த ஞானம். ஆனா ஓங்காரம் அப்படி இல்ல, அது அனுபவபூர்வமான ஒலி. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, முதல்ல அவங்க ஒளிஞ்சுக்க முயற்சி செஞ்சது ஒரு கண்ணாடி கவசத்துக்கு பின்னால. ஆனா இப்போ அவங்க கண்டுபிடிச்சது யாராலையும் உடைக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு கோட்டை. அவங்க கண்டுபிடிச்ச அந்த உண்மையான புகலிடம்தான் ஸ்வரம். ஸ்வரம்னா ஒலி அல்லது நாதம். வேதங்களோட வெறும் எழுத்துகள் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற அந்த அழிக்க முடியாத புனித ஒலி, அதுதான் ஓன்காரம். அதுதான் அவங்களோட உண்மையான பாதுகாப்பான புகலிடம்னு உணர்ந்தாங்க. சரி, இந்த புதிய வழியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? தேவர்களோட தேடல் வெற்றி பெற்றதா? ஆமா, அவங்க பயமற்ற, மரணமே இல்லாத ஒரு பெருநிலையை அடைஞ்சாங்க. இதுக்கு காரணம் ஓங்காரத்துக்குன்னு சில தனித்துவமான குணங்கள் இருக்கு. அதுக்கு அழிவே கிடையாது. அது மரணமற்றது. அதனால இயல்பாவே அது பயமற்றது. இந்த குணங்கள் தான் அதை ஒரு மிகச் சரியான புகலிடமா மாத்துச்சு. இதுதான் கதையோட உச்சகட்டம். தேவர்கள் ஓங்காரத்துக்குள்ள சும்மா ஒளிஞ்சுக்க மட்டும் இல்ல, அதுல தஞ்சம் புகுந்ததால ஓங்காரத்தோட அந்த பயமற்ற, மரணமற்ற குணங்கள் அவங்களுக்குள்ளேயும் வந்துடுச்சு. அவங்களும் அந்த ஒலியோட இயல்பாவே மாறிட்டாங்க. சரி, இந்த பழங்கதையெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த தேவர்கள் கதைக்கும் நமக்கும் இன்னைக்கு என்ன சம்பந்தம்? இதுதானே முக்கியமான கேள்வி. ஆமா, இது வெறும் கதை மட்டும் இல்ல, இதுக்குள்ள நம்ம வாழ்க்கைக்கே தேவையான ஒரு ஆழமான பாடம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த கதை சொல்ற விஷயத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு அற்புதமான உதாரணம் மூலமா விளக்குவாரு. அவர் சொல்றாரு, பஞ்சாங்கம் 20 யூனிட் மழை பெய்யும்னு சொல்லலாம். ஆனா அந்த பஞ்சாங்கத்தையே புழிஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. இதுதான் ஒரு விஷயத்த பத்தி படிக்கிறதுக்கும் அதை நேரடியா அனுபவிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். பஞ்சாங்கத்தை பிழிஞ்சா தண்ணி வருமா? வரவே வராது இல்லையா? இதுதான் இந்த கதையோட மையக் கருத்து. உண்மையான மாற்றம் வெறும் படிப்பிலிருந்து வராது. அது சாதனா, அதாவது பயிற்சியிலிருந்து தான் வரும்.
தேவர்கள் வெறும் வேதங்கள படிச்சப்போ பயம் போகல. ஆனா எப்போ ஓங்காரத்தை தியானம் செஞ்சாங்களோ, அதாவது பயிற்சி செஞ்சாங்களோ, அப்ப அவங்களோட பயம் முழுசா போயிடுச்சு. இந்த கதை நமக்கு கொடுக்கற வாக்குறுதி என்னன்னா, தேவர்களுக்கு கிடைச்ச அந்த நிலை நமக்கும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. யார் ஓங்காரத்தோட உண்மைய உணர்ந்து அதை தியானிக்கிறாங்களோ, அவங்களும் அந்த பயமற்ற மரணமில்லாத பெருநிலைய அடைய முடியும். அப்போ கடைசியா நான் உங்களை கேட்க விரும்புறது இதுதான். உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் ஒரு ஊருக்கு போறதுக்கான வழிவரைபடத்தை படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? இல்ல உண்மையிலே பயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.